ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு அன்பர் ஒரு சந்தேகம் கேட்டிருக்காரு என்னுடைய வீடியோல. மேடம், என்னுடைய நண்பர் உடைய மனைவி கள்ள தொடர்புல இருக்காங்க. அதனால அவங்களுக்குள்ள என் நண்பருக்கும் நண்பருடைய மனைவிக்கும் பிரச்சனை. குழந்தையோட எதிர்காலம் நினைச்சு மனைவிய அவர் கண்டுக்காம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. இதுல அந்த யார் மேல தவறு இருக்கு? அந்த பெண் தன்னை கட்டுப்படுத்திக்க தெரியலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த பெண் கட்டுப்படுத்திக்க தெரியவில்லையான்றதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைன்ற ஒரு விஷயம் அவங்க கள்ள தொடர்புலதான் இருக்காங்களா இல்லையான்ற ஆராய்ச்சிக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி அந்த பெண் கட்டுப்படுத்திக்க தெரியலையான்றத விட அந்த இருவருமே அந்த வாழ்க்கையில எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்டோட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. ஆனா இந்த பிரச்சனை எல்லாமே திருமணமான புதிதுல வந்துதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இருக்காது. குழந்தை இருக்கும். குழந்தையெல்லாம் பிறந்து ஒரு 10-15 வருட காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல ஆண் பெண் அப்படின்ற உறவுல திருமணம்ன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள போறோம் அப்படின்னா புரிஞ்சுக்கக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, திருமணம்ன்றது ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட். அதுல நினைச்சோனே அந்த கான்ட்ராக்டை விட்டு வெளியில வர முடியாதுன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை பேசி தீர்த்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த வாழ்க்கையை தொடர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அது முடியாத பட்சத்துலதான் கடைசி முடிவா பிரியறத பத்தி யோசிக்கிறோம். இந்த புரிதல் இருக்கணும். ஏன்னா லவ் பண்ற நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படியே இருக்கும்னு நினைச்சு போறாங்க இல்லையா? அவங்க கூட நிறைய மிஸ்டேக் பண்றது இதுதான். லவ் வாழ்க்கை மாதிரியே திருமண வாழ்க்கை இருக்காது. இது லாங் டேர்ம் கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட்ல நிறைய உங்களை சுத்திலும் மேனேஜர் இருப்பாரு, அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆபீசர் இருக்கிற மாதிரி, மாமியார், மருமகள், நாத்தனார், சொந்தங்கள், மாமனார், இப்படின்னு பல விஷயங்களை நீங்க மேனேஜ் பண்ணுனா மட்டும்தான் ஆஸ் அ உமனா இருக்கட்டும் இல்ல மேனா இருக்கட்டும், 2 பேருமே அத சர்வை பண்ணி அந்த திருமண வாழ்க்கைய சஸ்டைன் பண்ணி வாழ முடியும் அப்படின்ற ஒரு தெளிவு எல்லாருக்குமே வேணும் இந்த இடத்துல. அப்போ ஒரு பெண்ணுக்கு கட்டுப்படுத்த முடியவில்லையா அப்படின்னு பார்த்தா ஒரு ஆணுக்குமே அங்க கட்டுப்படுத்த முடியலன்றது தானே அர்த்தம். ஆண்களும் நிறைய தவறு செய்யறாங்க இல்லையா? சோ அத தவறுன்றத முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். விலங்குகள் என்ன பண்ணுது? விலங்குகளுக்கும் இதே மாதிரி ஆண் உறுப்பு இருக்கு, பெண் விலங்குகளுக்கு பெண் உறுப்பு இருக்கு. அதுங்க அந்த உறுப்புகளை எதுக்காக பயன்படுத்துதுங்க அப்படின்னா இனப்பெருக்கம் பண்ணி தன்னுடைய சந்ததிகளை விருத்தி பண்றதுக்கு தான். அதேதான் மனுஷனும் பண்றோம். அதுக்கு நம்ம திருமணம் அதுக்காக மட்டும் சந்ததிகள் விருத்தி அடையணும்ன்ற பர்பஸ்க்காக மட்டும் பண்ணல. அதே இனப்பெருக்கத்துக்காக மட்டும் தான் அந்த பிறப்புறுப்புகள் மனிதனுக்குமே பயன்படுது. ஆனா கணவன் மனைவி 2 பேருமே தன்னுடைய இனப்பெருக்கம் முடிந்து அதுக்கான சந்ததிகளை விருத்தி அடைஞ்சும் ஒவ்வொரு உடலுறவுக்கு பின்னாடியும் அந்த மனைவி அந்த கணவனுக்காக என்னென்ன விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்றா, அந்த உடலுறவு தாண்டி என்னென்ன விஷயங்கள் கொடுக்கறா, அதே போல அந்த ஆணும் அந்த மனைவிக்கு உடலுறவு தாண்டி என்னென்ன உணர்வுகளை கொடுக்கறாரு, எத்தனை அன்பான விஷயங்களை பேசுறோம், அன்பாக நடந்துக்கிறோமா, அவங்கள அன்பால அரவணைச்சு பாசமா ஒரு இவங்க இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்ற ஒரு உணர்வை 2 பேருமே பகிர்ந்துகிட்டோமா அப்படின்ற எட்ஜ்ல தான் பெரிய கொஸ்டின் மார்க் நிக்குது தம்பதிகளுக்கு இடையே. சோ அது எம்டியா ஃபீல் ஆகும் பொழுதுதான் அங்க உடல் உறவுலயும் பிரச்சனை வருது. உடல் உறவு சார்ந்த விஷயங்கள் வெளியில கிடைக்குமான்ற போற நிலைமைக்கும் பிரச்சனை வருதுன்னு நான் இங்க சொல்றேன். சோ அப்ப விலங்குகள் போலவே நம்ம மனுஷங்க வாழ முடியாது இல்லையா? மனுஷங்களுக்கும் விலங்குகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சோ பெண்ணுக்கு பிறப்புறுப்பு இருக்கிறதுனால நீங்க ஒரு ஆணுக்கு உடல் உறவு கொடுத்துட்டீங்க அப்படின்றதுக்காக நீங்க கணவனை ஜெயிச்சிட முடியாது. அதே போல மனைவிக்கு நீங்க ஒரு ஆணா உங்களுடைய செக்ஸ் வாழ்க்கைய நீங்க குடுத்துட்டீங்க, நல்லபடியா வச்சிருந்தீங்கன்றதுக்காக ஒரு பெண்ணை நீங்க உங்க மனைவியை ஜெயிச்சிட முடியாது. அது தாண்டி என்ன இருக்கு? ஒரு 50 வயதுக்கு மேல பாத்தீங்கன்னா கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் சில குடும்பங்கள்ல பார்த்திருக்கலாம், ஒரு மெச்சூர்டு பீப்புள் எப்படி தன்னுடைய மனைவியையும் கணவனையும் ஹேண்டில் பண்றாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த செக்ஷுவல் லைஃப்ன்றது ரொம்ப அதிகமா கொடுக்க முடியாத பட்சத்துல மத்த விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்ல ரொம்ப கேர் பண்ணுவாங்க. ஹஸ்பண்டையும் கேர் பண்ணுவாங்க, ஒய்ஃப ஹஸ்பண்டும் கேர் பண்ணுவாங்க. ஒரு சாப்பாடு செய்யறதா இருக்கட்டும், அவங்களுக்கு உடம்பு முடியாத சமயத்துல சின்ன சின்ன விஷயம்
விஷயங்கள், என்ன கேர் பண்ணி செய்யலான்றது இருக்கட்டும், அந்த விஷயங்கள், அன்பான வார்த்தைகள் பேசுறதா இருக்கட்டும், இதே மாதிரியான சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள்ல தான் மனுஷங்களுடைய வாழ்க்கையை முடங்கி போய் கிடக்குன்னு நான் சொல்றேன். அந்த எதிர்பார்ப்புகளை, சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யறதுக்கு பெரிய மனசு வரமாட்டேங்குதுன்னு நான் இங்க சொல்றேன். அந்த பெரிய மனசு பெரிய புரிதல் வந்துட்டுன்னா இன்னைக்கு திருமண வாழ்க்கை இவ்வளவு பெரிய பிரச்சனைகளையோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டுப்படுத்திக்க முடியலையா அப்படின்றதோ பெரிய விஷயமாவே இருக்காது அப்படின்னு நான் சொல்றேன்.